நிச்சயமாக, ஏனென்றால் சரவணன் அவர்கள் வீட்டிற்கு சென்று வேறு எந்த தலைவர்களும் சென்றார்களா என்று எனக்கு தெரியாது. சரவணன் வீட்டிற்கு சென்று ஒரு மருத்துவர் உயர்கல்வி மாணவர் என்ற முறையில் அந்த தம்பி எவ்வளவு கஷ்டப்பட்டு எய்ம்ஸ்ல இடம் வாங்கி அங்கே உள்ள சில சூழ்ச்சியினால் தான் அவர் மரணம் அடைந்தார் என்று ஒரு சந்தேகம் இருந்தது. அதனால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று திருப்பூரில் அவர் வீட்டிற்கு சென்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் நான் அதற்கான கோரிக்கை வைத்தேன். நான் அவர்கள் வீட்டுக்கு சென்று அந்த கோரிக்கை வைத்து அடுத்த நாள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. அதே போல இந்த தம்பியின் முத்துகிருஷ்ணன் அவர்களின் தற்கொலையும் தீவிரமான விசாரிக்கப்பட வேண்டும். இன்னொன்று, தமிழகத்தில் இருந்து வட மாநிலங்களுக்கு செல்லும் தமிழ் மாணவர்களுக்கு நிச்சயமான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அங்கே உள்ள போலீசார் சரவணனின் மரணமாக இருக்கட்டும், முத்துகிருஷ்ணனின் மரணமாக இருக்கட்டும், ஏதோ சொந்த காரணங்களாக இருக்கலாம் என்று முதலிலேயே ஒரு வரியை சொல்கிறார்கள். தீவிரமான விசாரணை நடைபெறும் வரை அப்படிப்பட்ட முடிவுக்கு அங்கே உள்ள போலீசார் வரக்கூடாது. எங்களால் ஆன முயற்சியை தமிழக மக்களுக்கு, தமிழக மாணவர்களுக்கு எந்தெந்த விதத்தில் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியுமோ அதற்கான முயற்சி, எங்களால் ஆன முயற்சி நான் எடுப்பேன். அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடாது. என்னை பொறுத்தமட்டில் ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள். அதனால் இப்பொழுது வடமாநில தேர்தல்களில் மக்கள் முன்வைத்திருக்கும் மிகப்பெரிய கருத்து ஊழலுக்கு எதிரானது. அந்த ஊழலுக்கு எதிரான ஒரு நிர்வாகத்தை தர முடியும் என்றால் அது பாஜகவால் தான் தர முடியும். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக அதற்கு மாற்றாக இருக்க முடியாது என்பது எனது ஆணித்தரமான கருத்து. இப்பொழுதே பணப்பட்டுவாடு ஆரம்பமாகிவிட்டது என்று காலை இன்று எங்களது சகோதரர்கள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். இன்னும் வேலை ஆரம்பிக்கவில்லை, தேர்தல் வேலை ஆரம்பிக்கவில்லை, ஆனால் பணப்பட்டுவாடா ஆரம்பமாகிவிட்டது என்று எங்களது சகோதரர்கள் அங்கே ஆரம்ப பணிகளை சென்றவர்கள் இன்றே சொன்னார்கள். அது நிச்சயமாக எப்பொழுதுமே தேர்தல் ஆணையம் எல்லாம் நடத்தி முடித்துவிட்டு பின்பு நாங்கள் பாதுகாக்கிறோம், கண்காணிக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆரம்ப நிலையிலிருந்து கண்காணித்தால் மட்டுமே நேர்மையான தேர்தலை நடத்த முடியும். அதுவும் இப்பொழுது ஒரு அதிகார பசி, அதிகார போட்டி இருக்கிறது. இந்த அதிகார போட்டியில் தமிழக மக்களின் நலன் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் நிச்சயமாக தமிழக மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் விருப்பம். வட மாநிலங்களில் பெற்ற வெற்றியை தமிழகத்தில் பெறுவதற்கு அத்தனை முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். ஏனென்றால் இன்றைய தினம் அதிமுகவிற்கு மாற்று திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. ஏனென்றால் கச்சத்தீவு என்று சொல்கிறார்கள். தாரை வார்த்தது அவர்கள், மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டது அவர்கள், ஹைட்ரோ கார்பனுக்கு கையெழுத்து போட்டது அவர்கள், மீனவர் பிரச்சனை தீர்க்காமல் இருந்தது அவர்கள். ஆக எல்லாவற்றிலும் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் இத்தகைய குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியாது. ஆனால் இன்று அரசு, சகோதரர் ஸ்டாலின் சொல்வதாக இருக்கட்டும், நான் சொல்வதாக இருக்கட்டும், ரேஷன் பொருட்கள் நிச்சயமாக கிடைக்கவில்லை. ஏதோ ஒரு வாரத்தில் கிடைத்துவிடும் என்று சொல்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கான ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு வாரத்தில் நிச்சயமாக ரேஷன் பொருட்கள் கிடைக்கவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் முழுவதும் மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்று எங்களது போராட்டத்தை நாங்கள் தொடங்குவோம் என்றும் நான் தெரிவிக்கிறேன். மாநாக்கு உள்ளிட்ட கட்சிகள் எங்க கூட சேர்ந்து நீங்க இது பண்ணுங்க, ஆர்கே நகர்ல போட்டிடுறதுக்கு இது கொடுக்கணும், எப்படி பாக்குறீங்க? மற்ற கட்சிகளும் கூப்பிடுறாங்க. அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் உரிமை, அவர்கள் அழைப்பது. ஆனால் இன்றிருக்கும் சூழ்நிலையில் அவர்கள் மக்கள் நல கூட்டணி எந்த பலத்தோடு இருக்கிறது என்று ஸ்டாலின் அவர்கள் அழைக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அவர்களுக்குள்ளே ஒருவர் வேறு ஒரு இரண்டாம் பிரிவான அதிமுகவிற்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று ஒரு பிரிவு சொல்வதாக நான் கேள்விப்படுகிறேன். ஒரு பிரிவு திமுகவிற்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று கேள்விப்படுகிறேன். அந்த மக்கள் நல கூட்டணியிலேயே ஒரு பலமும் இல்லை. ஏன் சகோதரர் ஸ்டாலின் அவர் அழைக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை.